எனக்கு புரியும், உன் சோர்வுகள் எனக்கு புரியும், உன் தனிமை, உன் தேடல்கள், உன் கண்ணீர், உன் கவலை, இதோ நான் உன்னை தேற்றுவேன், நான் உனக்கு ஆறுதல் தருவேன், இதோ உன்னை காக்கும்படி உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னுள் உனக்கில் இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவரைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ நாம் தனிமையிலே கண்ணீரோடு கவலைகளோடு நாம் செய்த குற்றங்களுக்காக மனம் வருந்துகிற நேரத்தில் இதோ நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நான் அவமதிப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இருகரத்தை விரித்த வண்ணமாக நமக்காய் காத்திருக்கிறார். இதோ எனது மகன், எனது மகள், நான் நேசிக்கிற அன்புக்குரிய பிள்ளை எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை நோக்கி திரும்பி வரலாம் என்ற அவளோடு காத்திருந்த அந்த உதாரி மைந்தனுடைய தந்தையை போல இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த அற்புத குழந்தை இயேசு இதோ இந்த நற்கரு நிலையில் நம்மை பார்த்து நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இதோ எசாயா இறைவாக்கினர் இவரை குறித்து ஒரு அருமையான காரியத்தை நமக்கு சொன்னார். இதோ இவர் நம்முடைய கடவுள், இவர் நமக்கான கடவுள், நமது துன்பங்களை அறிந்த கடவுள், நமது பாவத்திற்காக பலியிடப்படக்கூடிய கடவுள் என்று சொல்லி 53வது அதிகாரத்திலே மிக அற்புதமாய் சொல்லி இருக்கிறார். இதோ நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ ஆண்டவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. காரணம், அவள் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று அவர் நலிந்தார், காண்போர் கண் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். இதோ நாம் பார்க்கிறோமே, இந்த வெந்நீர் அப்பவடிவில் இருக்கிற இந்த ஆண்டவர் தான் அனைவர் முன்னிலையிலும் இழிவுபடுத்தப்பட்டார். அவரை நாம் இந்த சமூகம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைந்து கொண்டிருக்கிறோம். ஆம், அவர் தம் காயங்களால் இன்றளவும் நாம் சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆடுகளைப் போல நம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம், நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் தன்மேல் சுமத்தி கொண்டார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை ஒருபோதும் திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். அவர் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்யதில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள், தீயவர்கள் மத்தியில் அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார், அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். இதோ நமக்கான ஆசீர்வாதம், நமக்கான சிறப்பு பரிசு. நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். ஆண்டவருக்கு முன்பாக தம்மை தாமே தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்கள், ஆண்டவருக்கு முன்பாக மன்னிடக்கூடியவர்கள், ஆண்டவருக்கு முன்பாக தமது குற்றங்குறைகளுக்காக மன்னிப்பு கேட்க துணிச்சல் கொள்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் மதிப்பு மிக்கவரிடையே நான் சிறப்படைய செய்வேன் என்று சொல்கிறார். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார், ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார்.
கொடியவரில் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். இருப்பினும் கொடியோருக்காய் பரிந்து பேசினார் என்று எசையா இறைவாக்கினர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை பற்றித்தான் முன்னுணர்த்தி சென்றிருக்கிறார். நன்றி செலுத்துவோம், மகிழ்ச்சியா இருப்போம், இடைவிடாது ஜெபிப்போம். என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ நமக்காக, நம்மை காக்க, நம்மை சிறப்படைய செய்ய, நம்மை உறுதி பெறச் செய்ய, நம்மை ஆற்றல் அடைய செய்ய வல்லமை மிகுந்த ஆண்டவர் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்ல ஆண்டவருக்கு முன்பாகத்தான் நாம் மண்டியிட்டு கரங்களை விரித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ ஆண்டவருடைய ஆற்றலால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு, எனக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று நாமும் தூய பவுலடியாரை போல சொல்லிக் கொள்வோம். இதோ நான் பெயல் சபுலை கொண்டு நான் பேய்களை ஒட்டவில்லை, ஆண்டவருடைய வல்லமையினால் நான் ஒட்டுகிறேன் என்று துணிச்சலாய் பேசினார். பேய்களை ஓட்டினார், ஊமையாயிருந்தவர்களுடைய வாயை திறந்தார், நோயோடு இருந்தவர்களை சுகப்படுத்தினார், முடக்குவாதமுற்றவர்களை நடக்கச் செய்தார், அடிமை வாழ்வில் இருந்தவர்களை விடுதலை கொடுத்து மகிழ்வோடு வாழச் செய்தார். மகனே, மகளே, இதோ இன்றும் கூட இதோ இந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோமே, இந்த அற்புத குழந்தை இயேசுவை தேடி வந்திருக்கிறோமே. எவ்வளவோ மன காயங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், மனவேதனைகள், உடல் வலிகள், மனவழிகள் என் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கிறோமே. இதோ நன்மைக்குரிய தேவன் இவர், நன்மையோடு பார்க்கிற தேவன் இவர், நமது பாவங்களை ஒருபோதும் பொருட்படுத்தாத தேவன் இவர், மன்னித்து அரவணைக்கிற தேவன் இவர். உள்ளங்கையிலே வரைந்து நம்மை அவருடைய உசுரை நமக்கு கொடுத்து ஆற்றலையும் சக்தியையும் பலனையும் தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இவர்தான். நன்றி செலுத்துவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். இதோ இந்த அருளின் காலத்தில், இந்த மனமாற்றத்தின் காலத்தில் ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் செய்த பாவங்கள், உமக்கு எதிராக நான் செய்த துரோகங்கள், குற்றம், எனது பலவீனத்தினாலே நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இதோ மனம் மாறி ஒரு ஊதாரி மைந்தனை போல உம்மை நோக்கி நான் ஓடோடி தேடி வருகிறேன். எங்களையும் ஒரு மார்போடு அணைத்துக் கொள்ள மாட்டாயா? எங்களையும் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அரவணைத்துக் கொள்ள மாட்டாயா? எங்களுக்கும் இரட்டிப்பு சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை தரமாட்டாயா? இதோ காத்திருக்கிற இறைவன் நமக்கு முன்பா எழுதில் இருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. ஆண்டவரை பார்த்து, உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அத நினைச்சுத்தான் நான் வாழுறேன், அத நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன், அத நினைச்சுத்தான் நான் வாழுறேன், அத நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன், அத நினைச்சுத்தான் நான் வாழுறேன், அத நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன். எங்கள் உள்ளங்கையிலே பொறித்த தேவனே, தாயினுடைய கருவறையிலே எங்களை தேர்ந்தெடுத்த தேவனே, இதோ எங்களை நீர் விட்டு விடுவீரா? எங்களை பரிதவிக்க விட்டு விடுவீரா? எங்களை நீர் புலம்ப விட்டு விடுவீரா? பல்வேறு பிரச்சனையினால மூழ்கடித்து விடுவீரா? இல்லை, இல்லை. இதோ நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மில் ஆழமான விசுவாசம் வைக்கிறோம். எங்கள் தடைகளை உடைக்கிற ஆண்டவர் நீர், எங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து சமாதானம் தருகிற ஆண்டவர் நீர். இதோ எல்லா விதமான போராட்டங்களுக்கு மத்தியிலும் புதிய வாழ்வினை தரக்கூடிய நம்பிக்கைக்குரியவர் நீர். உடல் நோயினாலே, மனநோயினாலே நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோமே, எங்கள் புலம்பல்களை நீக்கி மன அமைதியை, சந்தோஷத்தை, உடல் பலத்தை, ஆசீர்வாதத்தை, ஆரோக்கியத்தை தருகிறவர் நீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அத நினைச்சுத்தான் நான் வாழுறேன், அத நினைச்சுத்தான் உசிரும் வாழுறேன், அத நினைச்சுத்தான்
நான் வாழுறேன், அத நினைச்சித்தான் உசுறு வாழுறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி உணர்வோடு எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்பேறு கீதம் பாடி உம்மை நாங்கள் என்றென்றும் ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்.